பண்ணுற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் எப்படி செக் கட்டுறாங்கன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் எத்தனை கிலோ பருப்பு செக் காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ பருப்பு. அதை ஃபஸ்ட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறோம் 2 or 3 days. அண்ணா இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 கிலோ பருப்பு எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிஷினில் கொட்டிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் கடலையை கொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க ஆயிலே வெளியே வருது. கீழே இருக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தான் கொட்ட முடியும். ஸோ அதனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கெட்டில் எடுத்து கொட்டி வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கேன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எண்ணெய் நிறைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மிஷினில் அதிகமாகவே வருது. இந்த ட்ரம்மில் கடலையை அரைக்கிறோம் பார்த்தீங்களா, பவுட்ரு மாதிரி அரைக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் லாஸ்ட்டாக திக்னஸ் ஆகி புண்ணாக்காக மாறுங்க. ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த டைமில். கை தொட்டில் ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள், புண்ணாக்காக மாறிடுச்சு. இந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கிடையாது. மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எடுத்துகிட்டு போயிட்டு. வீட்டில் ஆடு கன்றுக்குட்டியெல்லாம் வளர்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆடு கன்றுக்குட்டிலாம் நல்லா வளருங்க. காய்ஸ், அண்ணன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கையில் குச்சி எடுத்து கிண்டிக்கிட்டே தான் இருப்பார். அப்படி கிண்டினா தான் எண்ணெய் வரும். மிஷின் சுத்த பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகுது. அந்த ஹீட்னால தான் எண்ணெய் நம்மளுக்கு தனியாக பிடிச்சி வருது. தேங்காய் எண்ணெயை செக் காட்டுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. தேங்காயை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்புறம் அந்த ட்ரம்மில் கொட்டுவாங்க. அதே மாதிரி அரைச்சி எண்ணெயை வெளியே வருவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் வருது தெரியுது. ஹலோ காய்ஸ், இப்போ மிஷினை பார்த்தாலே தெரியும் எண்ணெய் தனியாக வந்திருக்கு, புண்ணாக்கு தனியாக வந்திருக்கு. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 30 கிலோ பருப்பு. இந்த 30 கிலோ பருப்பையும் செக் ஆட்டினோம்னா 15 லிட்டர் எண்ணெய் வரும்னு சொன்னார். பார்ப்போம், லாஸ்ட்டாக வெயிட் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் 2 கிட்டாக போட்டு எடுத்துட்டோம். டோட்டலாக 30 கிலோ பருப்பையும் போட்டுட்டோம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் மிஷின் ஆஃப் பண்ணுறாரு. நான் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் அடித்து தான் அந்த புண்ணாக்கு ஃபுல்லாகவே எடுப்பார். இந்த மிஷினில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு எடுத்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த 30 கிலோ பருப்பையும் ஆட்டி முடிச்சாச்சு. மிஷினில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அண்ணன் பார்த்தீங்கன்னா தட்டில் அள்ளி போடுறாரு. ஸோ இந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. காய்ஸ், புண்ணாக்கு அள்ளனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 10 நிமிஷம் கொட்டி காய வைக்கிறாரு. ஹாய் காய்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஒரு 15 லிட்டர் கடலை எண்ணெய் கிடச்சிருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து கேனில் ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றி நம்ம ஒரு பாத்திரத்தில் தேக்கி வைக்கணும். இந்த கடலை எண்ணெய் அரைச்ச ஆயிலே பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு தூளும் அந்த ஆயிலும் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி தான் வரும். அதனால தான் நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோம். பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 2 days கழித்து தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கேன்லேயே ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 200 250 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நீங்களும் கடலை பருப்பாக வாங்கி எண்ணெயை செக் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.